சென்னை சவுகார்பேட்டையிலிருந்து காரைக்குடி 5 விளக்கு சுந்தரம் ரெட்டியார் தெருவில் வசிக்கும் சரவணன் என்பவர் வெள்ளி நகையை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார். 75 சவரன் தங்க நகை மற்றும் 7 கிலோ வெள்ளி பொருட்களை வாங்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அவரிடமிருந்து வழிப்பறி செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆரோக்கியசாமி வழங்க கேட்கலாம். ஆரோக்கியசாமி, வணக்கம். இப்ப இந்த வழக்கு தொடர்பாக எத்தனை பேர் வரை சம்பந்தப்பட்டிருப்பதாக அறியப்படுகிறது? என்ன நிலவரம்? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுந்தரம் செட்டியார் தெருவில் வசிப்பவர் சரவணன். இவர் நகை வியாபாரி. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து நகை கடைகளுக்கு நகைகளை அங்கிருந்து கொண்டு வருவது வழக்கமான ஒரு தொழிலை கொண்டுள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை சென்னை சவுகார்பேட்டையில் இருந்து காரைக்குடிக்கு அவர் தங்க நகைகளை கொண்டு வந்து காரைக்குடிக்கு இன்று காலை 6 மணி அளவில் தனியார் பேருந்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது காரைக்குடி மார்க்கெட் அருகில் அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது சுமார் 6 பேர் கொண்ட கும்பல், அதாவது ஹெல்மெட் போட்டு மாஸ்க் அணிந்து அவருடைய பைய பறிச்சிருக்காங்க. அவர் கொண்டு வந்த நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் 7 கிலோவும் அவர் தங்க நகைகள் 600 கிலோவும் அவர் கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் பறிக்க முயன்ற போது இவர் மிகுந்த சத்தமிட்டு கத்தியுள்ள அக்கம் பக்கத்தினர் அவரை காப்பாற்ற முயலும் பொழுது அவர் கையில் இருந்த பெரிய கத்தி 2 கத்திகளை கொண்டு மிரட்டியதால் உடனடியாக அவர் செய்வது அறியாமல் அந்த கொண்டு வந்த நகை பைகளையும் கொடுத்து விட்டார். இதற்கு பிறகு அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் இப்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆரோக்கியசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.